என்ன ஆச்சு? இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போய வெளியே, போய வெளியே. ஐயோ பாலசுந்தரி, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ எந்த தப்புமே பண்ணலன்னு. அப்பா இதை யோசிக்கிறாரு பாருங்க. என்னையா யோசிக்கிற? ஐயோ யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, சுத்து பத்தம் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது, இரு நானே சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, காலங்காத்தால உன் ஜாக்கெட் பீஸ துவைக்கும் போது அது கிழிஞ்சிருச்சு. என்னது கிழிச்சிட்டியா? அட பாவி மனுஷா, எந்த ஜாக்கெட் கிழிச்ச? ஐயோ அந்த தீபாவளிக்கு வாங்கின ஜரி புடவை இல்ல, அந்த ஜரி புடவை கிழியும் போது ஜாக்கெட்டும் சேர்ந்து கிழிஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, புது புடவையை கிழிச்சிட்டியா? எதுக்குமே நீ லாயக் கிடையாதுயா. இதுக்காக உன்னை வீட்டை விட்டு துரத்துறியா? என்னைய சுத்தி வர? ஐயோ புள்ளியார் உள்ள இருக்காரு, அதனாலதான் உன்னை சுத்துறேன். அப்போ என்ன நீ புள்ளையாருன்னு சொல்றியா? ஐயோ அந்த அர்த்தத்துல சொல்லலாமா, இது வேற. இல்லையா, இது எல்லாத்தையும் விட நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கியே, அத சொல்லு. ஏன்டா தப்பு செஞ்ச? என்ன தப்பு செஞ்ச? அவங்கிட்ட என்னையா கேக்குற? நானே சொல்றேன். ஏயா உன்னை வேலைக்கு போவேடான்னு நான் சொன்னேனாயா? நீ வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து தண்ட சோறத்துங்கிறது இல்லாம என் பொண்டாட்டி திமிரா பேக மாட்டிக்கிட்டு வேலைக்கு போறா, என்ன மதிக்கிறதே இல்லன்னு ஊர் பூரா சொல்லி வச்சிருக்க. என்னால மார்க்கெட்டுக்குள்ளேயே போக முடியல, என் மானமே போகுதியா. ஐயோ நான் மார்க்கெட்ல போய் சொல்லல, அந்த பேப்பர் கடைக்கார பேப்பர் போடும்போது கேட்டான். அவங்கிட்ட லேசா நம்ம கதையை எடுத்து சொன்னேன். அப்ப கேட்டா 2 பேரும் இன்டர்வியூக்கு போனீங்களே, அவங்க மட்டும் வேலைக்கு போறாங்க, நீங்க ஏன் போலன்னு கேட்டான். அவ குண்டா இருக்கிறதால அவ மட்டும் தான் வேலைக்கு போவா, புள்ளைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குன்னு எடுத்து சொன்னேன். அதுக்குள்ள இவன் சும்மா இல்லாம இஸ்திரி கடைக்காரன் போய் சொல்லி, அட இருடா சொல்ல விடுறா, சொல்லி இருக்கான் போல. அவன் நேரா என்கிட்ட வந்து உங்க வாழ்க்கையில நடந்த செகண்ட் ஹாஃப் என்னங்க ஆச்சுன்னு கேட்டான். அது ஒண்ணு இல்ல, காமு காப்பி. காமு காப்பி கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணத்துக்கு பின்ன. இரண்டா கொஞ்சம் அவன் கேட்டோன்னா அவங்கிட்ட டீட்டெயிலா சொல்ல வேண்டியதாச்சு. அவன் நேர போய் அந்த கீரை கடைக்காரிட்டு சொல்லிட்டான். அந்த கீரை கடைக்காரமா ஒவ்வொரு வீட்லயா கீரைய போட்டு போட்டு என் கதைய சொல்லி என் வாழ்க்கைய மொத்தமா நாரடிச்சிருச்சு. ஓ வாழ்க்கைய நாரடிக்கலையா, என் வாழ்க்கைய நாரடிக்கல. இத்தனை பேர்கிட்ட நாரடிச்சது இல்லாம அந்த மைத்திலி கிட்ட யாரையா சொன்னது? நீதானே சொன்ன? ஐயோ அதுகிட்ட நான் சொல்ல. ஏயா இத்தனை பேர்கிட்ட சொன்ன இதே வாய் தானே அவகிட்ட சொல்ல? ஐயோ ஓ மேல சத்தியமா சொல்லல. என்ன சாக சொல்றியா? உன்னை சாகடிக்காம நான் விட மாட்டேயா. அப்பா திட்டாதீங்க, மைத்திலி கிட்ட நான் தான் சொன்னேன். அவளுக்கு இந்த கொலவரி அவ யதார்த்தமா கேட்டா, நீ பதார்த்தமா போட்டு கொடுத்தியா? அவ கேட்டா நீ சொன்ன, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த மனுஷன் மட்டும் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடா. நீ மட்டும் உள்ளவா. அம்மா அப்பாவை ஏன் அனுப்பணும்? இனிமே இந்த ஆள் நமக்கு தேவையில்லடா. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. அம்மா அப்பா போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. அப்ப உனக்கு அம்மா முக்கியம் இல்லையாடா? நீ எனக்கு முக்கியம் தாமா, ஆனா அதை விட எனக்கு அப்பா ரொம்ப முக்கியம். நீதான் என்ன பெத்த, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா பாவம் அப்பா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு தெரியும்ல உனக்கு. சின்ன வயசுல இருந்து நான் என்ன படிக்கிறேன், எங்க போறேன், எங்க வரேன், எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வரும் அவரு. இது வரைக்கும் நான் வீட்டுல இருக்கேன்றது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா இவரு எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா நண்பனா ஆசானா எல்லா விதத்திலையும் கூட இருந்து என்ன பொத்தி பொத்தி வளர்த்த வருமா. என்னமா தெரியும் உனக்கு? நான் எங்க போறேன் எங்க வரேன் ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஏன் என் வண்டி நம்பரா தெரியுமா உனக்கு? இல்ல என் மொபைல் நம்பர் தான் தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சா உனக்கு? கட்டின புருஷன் கூட பார்க்க வேண்டியவர் எவ்வளவு பாடுபடுத்திருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனை தடவை அவர் மனசு புண்பட்ட மாதிரி பேசி கண்ணீர் விட வச்சிருப்பேன், கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? அவரை போய் வெளியே போக சொல்றியம்மா. அப்பா அப்பா, ஐயோ அம்மா அம்மா, அப்பாவை காணுமா? காணுமா? அவர் எது படிக்க போறாரா? அவர் எது படிக்க போறாரா? தேடுறா, அவர் தேடுறா. வாமா போய் தேடி பார்க்கலாம். மாமா எங்கடா போயிருப்பாரு? எனக்கு அப்பா எனக்கு பாலசுந்தரி ரொம்ப டயர்டா இருக்கா, இத குடிமா. சாரிங்க, நீங்க என்ன பண்ணாலும் இனிமே நான் உங்களை அப்படி பேச மாட்டேன், திட்ட மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீயா இருந்தாதான் அழகா இருக்கும். நான் குண்டானா நல்லா இருக்குமா, நீ இளைச்சா நல்லா இருக்குமா? நீயாவே இரு பாலசுந்தரி. புருஷன் முன்னாடி பேசும்போது நீ ஏன்டா மூக்கு நுழைக்கிற? என்னங்க பாலசுந்தரி? என்னங்க பாலு? என்னங்க சுந்தரி? என்னங்க ரொம்ப ஆசையா? லேசா. நோ ப்ராப்ளம். நானு 3 புடவை துவைக்க சொன்னேனே, துவைச்சு வச்சிட்டீங்களா? அந்த 3த்தையும் ஒன்னா ஊற வச்சிருக்கேன். எத்தனை வாட்டியா சொல்றது? ஐயோ இங்க திருந்தவே மாட்டாங்களோ? மைத்திலி, என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு வந்து பசங்களோட பட்டம் விட்டுட்டு இருக்கியா? வீட்ல யாருமே இல்ல, போர் அடிச்சது, அதான் இவங்களோட வந்து பட்டம் விட்டுட்டு அந்த பட்டத்தை எடுத்து கொடுங்க அங்கிள். உன்னால முடியுமா?
உன்னால முடியாது. என்ன தூக்கு, நானே எடுத்துக்கிறேன். என்னடா அங்கிள் பட்டத்தை எடுக்க சொன்னா ஆன்ட்டி தூக்குறாரு. நாளைக்கு வந்து பட்ட விடலாம். வாங்கடா போலாம். ஹாய் மது, குட் மார்னிங். என்ன சோகமா சொல்ற? ஏதாவது லவ் ஃபீலா? சாச்சா, ஐ அம் வெரி கிளியர். யாரையாவது லவ் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்லையே. அப்ப நம்ம 2 பேரும் லவ்ல கமிட் ஆயிக்கலாமா? அது எப்படி உனக்கு திடீர்னு என் மேல லவ் வந்தது? ஜோவியெல்லாம் மனசுல பட்டத பேசுறேன். மனசு வேற காலியா இருக்கு. அதை விட வேற என்ன வேணும்? அப்படியா? எனக்கு இப்போதைக்கு லவ் பண்றத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் எதுவா இருந்தாலும் மைத்திலியை கேட்டுதான் செய்வேன். நீ வேணா மைத்திலியே கேட்டு பாரு. ரொம்ப வசதியா போச்சு. அவ எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவளுக்கு ஓகேனா உனக்கு ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. பை. லூசா இருக்கு. மைத்திலி, நான் மதுவை லவ் பண்றேன். அப்படியா? அதுக்கு மது ஒத்துக்கிட்டானா? உனக்கு ஓகேனா மதுக்கு ஓகேவா? நீ அவனை லவ் பண்றதை விட பிரம்மச்சாரியாவே இருக்கலாம். அவன் சரியான ஃப்ராடு. அவன் நிறைய பொய் சொல்லுவான். பொண்ணுங்களோட சுத்துவான், தண்ணி அடிப்பான், டம் அடிப்பான். தண்ணி டம் எல்லாம் உண்டா? ஐயோ. ஆமாண்டி, உனக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணிக்கோ. இல்ல மைத்திலி, எனக்கு மது வேண்டாம். நான் டைவர்ஸ் பண்ண ஸ்ரீகாந்தே பெட்டர்னு தோணுது. அடிப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மைத்திலி, நம்ம ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என் பேபியை பாத்துக்க ஒரு டம்மி பீஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் நான் மதுவை ட்ரை பண்ணேன். அடிப்பாவி, ஒரு புள்ளைய பெத்துட்டு எவ்வளவு யூத்தா மெயின்டைன் பண்றா. நல்ல வேலை, மது தப்புச்சான். நான் தப்பா சொல்லல, அவ்வளவுதான். ஏமா, நானும் வெளியே போறோம். உங்க ஆத்துக்கார பாத்ரூம்லயே வந்த மாதிரியே வந்திருக்காரு. நீதான் சம்பாதிக்கிறேன். நார்மலும் வேஷ்டியாவது வாங்கி கொடுக்க. ரோட்ல வந்து என் மானத்தை வாங்குறீங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராதேன்னு. நீ குடுக்குற காசுல இததானே போட்டு வர முடியும். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுதா? எங்க பஸ்ல போறோம். பஸ் மேல ஏறுறது கூட உமக்கு வேலையா? என்ன நீங்க வாயை திறக்காதீங்க. சாப்பாடு தான் போட மாட்டேன், பேசுறது கூட வாய் திறக்கூடாது. அதத்தான் வேண்டாங்கிறேன். அப்ப நான் தனியா போறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. வண்டியை பார்க் பண்ணிட்டு நீ வா, நம்ம போலாம். எங்கம்மா? கல்யாணத்துக்கு தான். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா வேலை? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறேமா? வேலைன்ட்டு போறேன். ஆன்ட்டி, இது மது வீட்டுக்குமா? பூ மட்டும் தானடி வாங்கிட்டு சொன்னேன். வேற என்னெல்லாமோ வாங்கிருக்கேன். அதுதான் வாங்கினா. நம்ம வீட்டுக்கு வாங்கினதா இவங்க வாங்கி கூட வாங்கிருக்கா. திறந்த உடனே வாச தூக்குதே. ஆமா, அவருக்கு கொடுங்க. கொடுங்க. பரவாயில்ல, கொடுங்க. எடுத்துக்கோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைட் சாப்பிடறதுக்கு சாப்பிடுற ஐட்டம் ஆச்சே. இது அவளுக்கு தெரிய வேண்டாம். சூப்பர். எங்க வாங்கினீங்க? ராயர் கடை வெங்காய பக்கோடாவா? இல்ல, அல்லா பிச்சை கடை ஆட்டு பக்கோடா. மதுதான் வாங்கினா. ஐயோ, விஷயம் தெரிஞ்சுடுச்சு. நம்ம மாட்டு பொண்ணு திடீர்னு வந்து எடுக்கல. என்ன கேளு? எத்தனை மாசம் ஆட்டு பக்கோடா சாப்பிட்டு வாங்கி எடுக்கிறேன். நீ 6 மாசமான்னு கேக்குறிய? அப்பா, அம்மாவும் ஆட்டு பக்கோடா சாப்பிட்டு வந்து எடுக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? லிட்டர் கணக்குல சொல்லு விடுறதோட சரி. வெறும் பகோடான்னு நினைச்சு தின்னுட்டு இப்ப ஆட்டு பகோடானா அல்லாடுதுங்க. இவங்களாலேயே ஆடும் கோழி விலையேறி போய் கிடக்கு. ஆமாங்க, இதுங்க தின்றதுனால நம்மளால சரியாவே திங்க முடியல. ஐயோ, அந்த ராட்சசி முறைக்கிறா. சிரிச்சு வைங்க. ஹாய் தீபக், என்ன என் கேபின்ல ஏதாவது வேணுமா? இல்ல மைதிலி, எப்ப உன்னை முதல்ல பார்த்தனோ அதுல இருந்தே உன்னை அடிக்கடி பார்க்கணும் போல தோணுது. அதானா? நேத்து வரைக்கும் ABCD EFG மெசேஜ் அனுப்பிட்டு இன்னைக்கு பேர் போட்டு அனுப்பியிருக்க. அது வந்து மைதிலி, இது வரைக்கும் ABCD EFG அனுப்புனேன். நீ வந்து வாட் இஸ் திஸ், ஹூ ஆர் யூ, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு ஏதாவது ரிப்ளை அனுப்புவேன்னு பார்த்தேன். ஆனா நீ அனுப்பவே இல்லை. அதான் என் மெசேஜஸ் எல்லாம் நீ என்ஜாய் பண்றதா நினைச்சிட்டேன். நீ அனுப்புற மெசேஜுக்கு மீனிங் தெரிஞ்சாதானே என்ஜாய் பண்ண முடியும். ஆமா, அந்த மெசேஜுக்கு அர்த்தம் என்ன? A boy can do everything for a girl. அப்படியா? இதையே எனக்கு அனுப்புன. நான் யாரு? பாய் தீபக் can do everything for a girl மைதிலி. ஓ, லவ்வா? லவ் பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இல்ல, என்ன மீட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அந்த ஐடியா வரலாம் இல்லையா? இல்ல, எனக்கு வராது. ஏய், அப்படிலாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லாட்டி பக்கத்துல யார்ட்டையாவது கேட்டு வேணா சொல்ல. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஒண்ணு பண்ணு. என் ஃப்ரெண்ட் மது சொன்னாதான் நான் எதையும் டிசைட் பண்ணுவேன். அப்போ நான் வேணா மது கிட்ட பேசி பார்க்கட்டுமா?
அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஐயா முடியுமா ஓகே சொல்லிட்டாடா. ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் சாங் அது கேட்போம். ஹாய் தீபக். அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். கோச்சுக்காத அளவு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். மைதிலியை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நான் மைதிலியோட பெஸ்ட் லவ்வரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? மைதிலி கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட சொன்னேன். அவ வந்து உன்கிட்ட சொல்ல சொன்னா, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கப்புறம் தான் அவ முடிவு எடுப்பாளாம். இவன் கிட்ட அவளை பத்தி நம்ம ஏதாவது சொன்னோம், அவ என் கிட்ட தான் சண்டைக்கு வருவா. எதுக்கு பிரச்சனை? உஷாரா சேஃப் கேம் ஆட வேண்டியதான். தீபக், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. மைத்திலி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படியா? ஆமா, தான் போட்டு நடக்கிற கொலுசு சத்தம் கூட மத்த ஆம்பளைங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கொலுசே போடாம நடக்கிற ஒரு தங்கமான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பொண்ணு. உண்மையிலே அதான் காரணமா? இல்ல கொலுசு வாங்க கூட வக்கில்லாத ஃபேமிலியா? சேச்சா, இருக்காது. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா தான் இருக்கும். ஏய், ஒரு தடவை என் வீட்டுல ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு போட்டுக்கிட்டு என் பின்னாடி வந்து பேய் மாதிரி கத்தி என்ன 3 நாள் ஜுரத்துல படுக்க வச்சவடாவ. அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி யோசிக்கிற? இல்ல இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். ஐ see. quite interesting girl. அது மட்டும் இல்ல, அது இருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டா. அப்படியா? ஆடம்பரமா ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டா. பெரியவங்களும் அப்படி மதிப்பா. கஷ்டப்படுறவங்களுக்கு இரக்கம் காட்டுவா. அநியாயத்தை கண்டா சும்மா பொங்கி எழுவா. ஆக மொத்தத்துல ஒரு தமிழ் பட ஹீரோ மாதிரி. ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல.